ஈரான் மீது தாக்குதல் நடக்கிறதா? ஆம் நடக்கிறது. பாதிப்பு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது? அது தொடர்பில் உண்மைத்தன்மை வெளிவருகிறதா? இல்லை, உண்மை வெளிவரவில்லை. முதல் ஆயத்தமாக ஈராக்கினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா? ஈராக்கின் முடிவு என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெரும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை திணறிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் பேசுவதற்கு அழைக்கிறோம், அவர்கள் தாக்குதல் மூலம் உங்களோடு பேசுகிறோம் என்பது இப்போது ராஜதந்திர மட்டத்தில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் தோற்றுவிட்டதா? தோற்றுவிட்டது. ஆனால் தோல்வியை கண்டுவிட்டதா? இல்லை. அவர்கள் ஆயுத ரீதியாக பலத்தோடு இப்போது பயணிக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அழகுப்பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பல செய்திகள் நிமிடத்துக்கு நிமிடம், மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய பெரிய வினாவாகவும் அல்லது சந்தேகமாகவும் இருப்பது, நீங்கள் இவ்வாறு திடமாக கூறுகிறீர்களே, ஆனால் ஈரான் மீது பலமான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறதே, இவ்வாறு தாக்குதல் நடத்தியுமா ஈரான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றது, அல்லது எதிர்த்தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது, ஒருவேளை நீங்கள் பக்கச்சார்பான செய்தி சொல்லுகிறீர்களோ என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் மீது தாக்குதல் நடக்கிறதா? ஆம் நடக்கிறது. பாதிப்பு இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அதன் தாக்கம் எப்படி இருக்கிறது? அது தொடர்பில் உண்மைத்தன்மை வெளிவருகிறதா? இல்லை, உண்மை வெளிவரவில்லை. அப்படியாயின் எல்லா ஊடகங்களிலும் என்ன வெளிவருகிறது? அமெரிக்க சார்பு நிலையும் முஸ்லிம் எதிர்ப்பு நிலையும் தான் இங்கு வெளிவருகிறதே ஒழிய யுத்தத்தின் உண்மையான நிலை வெளிவரவில்லை. இதில் யுத்த நிலைமையில் யார் முன்னேறுகிறார்கள், யாருடைய நிலைமை இப்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக அனைவருமாக சேர்ந்து அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதல் வீரியம், அவர்களிடம் இருக்கக்கூடிய இராணுவ தளபாடங்களுடைய தன்மைகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய வளங்கள் பிரிவுகள் என்று அனைத்தையுமே கூறிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய ஈரானில் இருக்கக்கூடிய எதிர் தாக்குதலின் திறன் எவ்வாறு இருக்கிறது என்பதை அனைவரும் இங்கு பார்ப்பதற்கு தவறுகிறோம். இன்னும் ஒரு விடயம் எங்கள் தரப்பிலே முன்வைக்கப்படுகிறது. ஈழத்தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்திலே அனைவரும் எங்களை அழித்தார்கள் தானே, அதற்கு ஈரானும் விதிவிலக்கில்லை. நிச்சயமாக விதிவிலக்கில்லை. அவ்வாறு இருந்தால் ஈரானில் இடம்பெறுகிற விடயங்களை உண்மைக்குண்மையை வெளிப்படுத்தக்கூடாதா என்கின்ற கேள்வி எம்மத்தியில் இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது இஸ்ரேல், அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்த யுத்தத்தினுடைய எதிர் விளைவுகள் அல்லது பெரும் பாதிப்புகள் எந்த அளவில் சூழ்ந்திருக்கிறது என்கின்ற மிக முக்கியமான சர்வதேச விவகாரங்கள் இந்த நிமிடம் இப்போது இந்த செய்தி பதிவேற்றப்படுகின்ற போது நம்முடைய கைவசம் இருக்கக்கூடிய கழுகாருடைய ஆய்வில் கிடைக்கப்பட்ட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் நேற்று நள்ளிரவு வேளையிலே ஈராக் பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆதரவு அமைப்புகள் எடுத்த தீர்மானத்தின்படி இப்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசும் கடந்த காலங்களில் அமெரிக்காவோடு ஒட்டியும் உறவில்லாமலும் இருந்த நிலையில் இப்போது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் ஈரானோடு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது ஈரான் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இங்கு ஒரு முஸ்லிம் அமைப்பை உருவாக்குவோம், முஸ்லிம் நாடுகளுக்கு என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அதனை அடிப்படையாக கொண்டு முதல் ஆயத்தமாக ஈராக்கினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா? ஈராக்கின் முடிவு என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெரும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வாரங்களில் ஈராக் பகுதியிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட அல்லது தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க போர் விமானங்கள், அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானங்களின் தாக்குதல்களின் பின்னணியில் அந்த அரசினுடைய ஆதரவு இருந்ததா என்கின்ற சந்தேகம் இப்போது அமெரிக்காவிடம் வலுத்திருக்கின்றது. ஈராக் கடந்த காலங்களில் நேரடியாக அமெரிக்காவை ஆதரிக்காவிட்டாலும் ஈரானோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது ஷியா முஸ்லிம்களின் சார்ந்திருக்கக்கூடிய கணிசமான ஷியா முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளிலும் அவர்களுக்கு இடையில் ஒரு மரபு ரீதியான உறவு இருந்தது. அந்த உறவு இங்கு வெளிப்படைத்தன்மையோடு மீண்டும் அவர்கள் ஈராக் இடையில் அந்த உறவு நிலை மேம்படுமாக இருந்தால் இந்த யுத்தத்தின் தன்மை எப்படி மாறும் என்று தெரியாது. அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது யுத்தத்தின் தன்மையை சில வேளைகளில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சரை பொறுத்தவரையில் அவர்தான் இப்போது ஒரு முக்கியமான ஊடகத்தின் பேசுபொருளாகவும் ஊடக பரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முகமாகவும் காணப்படுகிறார். அவருடைய கூற்று என்னவாக இருக்கிறது என்றால், ஈரானின் வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஈரானின் இஸ்ரேலிய புரட்சிகர காவல்படை IRGC-யினுடைய அறிவிப்பானது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திட்டத்தின் 80வது கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. தாக்குதல் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக ஈரானிய அதிகாரிகள், நாங்கள் எதிரிகளுடன் இம்பாக்ட் எனப்படுகின்ற தாக்குதல் மூலமே பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவது போன்று எங்கள் தரப்பில் யாரும் பேசவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு பெரும் பொய்யை அவிட்டு விட்டார் வெள்ளை மாளிகையில். அந்த பேசுகின்ற அதிகாரியின் பெயர் அல்லது பேசுகின்ற முக்கிய பிரமுகரின் பெயரை கூறினால் கூட அவருக்கு ஈரானில் பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதனை நான் தவிர்க்கிறேன் என்று ஈரான் தரப்பில் வெளிவிவகார அமைச்சர் மிக திடமாக கூறியிருக்கின்றார். பேசுகின்றோம், பேச்சுவார்த்தையை நாங்கள் 80வது கட்ட ஏவுகணை தாக்குதல் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான பெயராக இம்பாக்ட் என்கின்ற ஒரு பெயரை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதன் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இம்பாக்ட் தாக்குதலின் மூலம் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அணுசக்தி மையமாக பார்க்கப்படக்கூடிய டிமோனா அணுசக்தி மையம், டெல் அவீவ் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்க ராணுவ இலக்குகள் குறிவைக்கப்பட்டு மிகவும் கச்சிதமாக எங்களுடைய 80வது ஏவுகணை தாக்குதல் மூலம் அமெரிக்காவோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் அசால்ட்டாக, குறிப்பாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் வெளிப்படையாக அவர் சிரித்துக் கொண்டே ஊடகங்கள் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கூறுவது சரிதான், உங்களோட பேச்சுக்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் என்று கூறுகின்றார். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை திணறிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் பேசுவதற்கு அழைக்கிறோம், அவர்கள் தாக்குதல் மூலம் உங்களோடு பேசுகிறோம் என்பது இப்போது ராஜதந்திர மட்டத்தில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறோம் என்று கூறினால் நெத்தனியாகு அவர்கள் இல்லை அவர்கள் பேச்சுக்கு அறிவித்தார்கள், பேச்சுக்களை நாங்கள் ஏவுகணை தாக்குதல் மூலம் தான் நடத்துகிறோம் என்று. அவர் துளியளவும் தாக்குதலை நிறுத்தவில்லை. அவருடைய தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஈரானும் எதிர்த்தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியின் பேச்சுக்கான அறிவிப்பு தொடர்பில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியிடம் ஊடகங்கள் கேட்கின்றது, பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்ற போது போலி செய்தி என அவர் உடனடியாகவே அதை நிராகரித்தார். அது தொடர்பில் பெரிய விளக்கங்கள் கூறவில்லை. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். எங்களது 80ஆம் கட்ட தாக்குதல்கள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தாக்குதலினுடைய இம்பாக்ட் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நாங்கள் பேச்சுக்களை, தாக்குதலான பேச்சு, அதாவது அந்த பேச்சு எப்படி ஆரம்பிக்கப்படும், தாக்குதல் மூலம் அந்த பேச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய குவைத் மீதான தாக்குதல் என்பது ஈரானை முழுமையாக செயலிழக்க செய்து கொண்டிருக்கின்றது. மின்சார தடை ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க நிலையங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கு தாக்குவோம். எங்களுடைய கொள்கையில் மாற்றமில்லை. நாங்கள் போரியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோமா? பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதாக அவர்களுடைய சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதில் 1500 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சு கூறியிருக்கின்றது. இது அவர்களுடைய உள்ளக தகவலாக இருக்கின்றது. தாக்குதல்கள் தொடர்கிறது. இப்போது இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் கத்தம் அல் அபியா மத்திய நிலையத்தினுடைய செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சு அளித்தீர்கள், நல்ல விடயம். இப்போது அவர்கள் அதை எள்ளி நகையாடுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து என்றாலே இப்ராஹிம், லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு நகைப்பான மொழி நடையில் தான் அவர் கூறுவார். அந்த வகையில் அவர் கூறுகின்ற போது, அமெரிக்கா முன்வைத்துள்ள 15 அம்ச பேச்சுக்கான கோரிக்கை தொடர்பில் ஈரான் தரப்பில் அவருடைய மத்திய நிலையத்தினுடைய ராணுவ பேச்சாளராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் அவருடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால், உங்கள் தோல்வி பயம் ஒப்பந்தமாக மாறப்பட்டு விட்டதா அல்லது ஒப்பந்தம் என்று அழைக்கின்றீர்களா? டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடி சவால் விடுத்ததுடன் அமெரிக்கா தன்னுடன் தானே பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வதாகவும், தங்களை போன்றவர்கள் அமெரிக்கா போன்றவர்களுடன் ஒருபோதும் பேச மாட்டோம். அமெரிக்கா பேச்சை தங்களுக்குள் தாங்கள் நடத்துகிறது, நாங்கள் அமெரிக்காவுடன் பேச மாட்டோம். உங்களுடைய பதில் என்பது 80ஆம் கட்ட தாக்குதல் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதல் பதில் சொல்லும் என்று ஈரானினுடைய இறுதி அறிவிப்பால் வெள்ளை மாளிகை கிட்டத்தட்ட நிலைகுலைந்திருக்கிறது. வெள்ளை மாளிகை அல்லது சர்வதேச
சமூகம் நினைப்பது போன்று ஈரானினுடைய பலவீனம் அடைந்த நிலை இல்லை என்பதை ஈரான் மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கின்றது. ஒருவேளை அணுகுண்டு தாக்குதலை ஈரான் மீது அமெரிக்கா நடத்தினால் கூட எந்த இடத்தை இலக்கு வைத்து நடத்துவது? ஈரான் என்பது ஒரு சிறிய பிரதேசமாக இருக்கின்றது அல்லது குறுகிய பிரதேசமாக ஒரு பகுதியில் செயலிழக்கலாம். கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் ஆரம்பித்த பின்னர் ஈரானினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் மாற்றப்பட்டு விட்டன. அயத்துல்லா அல் கமேனி அவர்களுடைய ஒரு முக்கியமான சாசனமாக இருந்திருக்கின்றது. ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் அல்லது தான் இந்த இடத்தில் ஏதாவது ஒரு ஆபத்தை எதிர்கொண்டால் தன்னுடைய காலத்தில் இருந்த அனைத்து கட்டமைப்புகளும் முறையாக அடுத்த கட்டத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற அவரிடம் இருந்த அந்த பிளான் பியும் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அயத்துல்லா அல் கமேனியின் இறப்பின் பின்னர் அங்கு ஈரான் பழைய ஈரான் உடைய கட்டமைப்பில் இல்லை என்கின்ற தகவலும் உள்ளக தகவலாக கழுகாரிடம் கிடைத்திருக்கிறது. முன்னர் குறிப்பிட்டிருந்தோம், குவைத் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தோம். குவைத்தின் சர்வதேச விமான நிலையம் இப்போது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. பல ட்ரோன் தாக்குதல்களை தடுத்திருப்பதாகவும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த தடுப்பு காவல் ஏவுகணைகள் தடுத்திருப்பதாகவும் கூறினாலும் குவைத்தின் விமான நிலையம் இப்போது பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இவ்விமான நிலையத்தில் எரிபொருள் சேமிப்பு தொட்டி, அந்த விமான நிலையத்தில் இருந்த மிக பிரதானமான எரிபொருள் சேமிப்பு தொட்டி என்பது முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. வானில் முழுமையாக அந்த குவைத் வான்பரப்பு, விமான நிலையம் இருந்த வான்பரப்பு கரும்புகைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த எரிபொருள் நிரப்பு பகுதியிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது வணிக பகுதியும் முழுமையாக மூடப்படுவதாக குவைத் விமான நிலையம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. விமான நிலையத்தின் வணிக ரீதியான அனைத்து செயற்பாடுகள், பொதுமக்கள் செல்லுகின்றது அல்லது பொதுமக்கள் பயணிக்கின்ற பாதைகளும் முழுமையாக முடக்கப்படுவதாக குவைத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. குவைத் நாடு என்பது இப்போது ஒரு பெரும் நெருக்கடி என்பதை விட ஒட்டுமொத்த வான்பரப்பும் குவைத்தில் கரும்புகைகளால் சூழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த 28ஆம் தேதி, கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த தாக்குதல் என்பது இன்று ஒரு பெரும் அவலத்தை நோக்கிய இந்த மத்திய கிழக்கு குறிப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் அதனைத்தான் நகர்ந்து. இந்த யுத்தம் நிறுத்தப்படுமா, யுத்தத்துக்காக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டால் இப்போது ஈரான் பொறுத்தவரையில் அவர்கள் பலம் அடைந்து விட்டார்கள் என்பதை விட அவர்களிடம் இருக்கக்கூடிய பெரும் ஆயுதங்களை அவர்கள் இப்போது பரீட்சித்து அவர்கள் அதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இனி வருகின்ற நாட்கள் என்பது போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாக இருக்கின்றது. அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது கடும் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த ஏற்பாடுகள் தான் இப்போது தீவிரமடைந்திருக்கின்றன. அவர்கள் பரீட்சித்த அனைத்து தாக்குதல் உபாயங்களும் வெற்றி அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஒரு பெரும் அபாயமான அபாய ஒலி இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இதை எப்படி அவர் கையாள்வார் என்று அவருக்கு மட்டும்தான் இந்த சூழ்நிலை தெரியும். இவ்வாறான சூழ்நிலையில் பெஞ்சமின் நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் போரை நான் முன்கொண்டு செல்வேன், அமெரிக்கா நிறுத்தினால் என, சர்வதேசம் நிறுத்தினால் என நான் முன்கொண்டு செல்வேன் என்று கூறிய போது 13 நாடுகள் இஸ்ரேல் பிரஜைகள் நுழைவதற்கு அதிரடியான ஒரு தடையை அறிவித்திருக்கின்றது. இந்த 13 நாடுகளின் பட்டியலிலே பார்த்தீர்கள் என்றால் அனைத்துமே ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டு நாடுகள் என்று இப்போது கூறப்படுகிறது. இப்போது மத்திய கிழக்கில் ஒரு அறிவிப்பு ஈரானால் இறுதி சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமெரிக்க தளங்களை வெளியேற்றுங்கள், அதன் பின்னர் அமெரிக்கா அந்த நிலைகளில் வேண்டாம், நாங்கள் அனைவரும் ஒன்றாக மத்திய கிழக்கில் பயணிப்போம் என்று. ஒருவேளை 2 சந்தேகங்கள் இப்போது எழுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் சமாதான பேச்சு என்று சென்றால் அது எந்த அளவில் முடிவு பெறும் என்று தெரியாது. அல்லது நான் போரில் வெற்றி பெற்றேன் என்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை அவர் வெளியே பின்வாங்க வேண்டும். அல்லது இப்போது டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய 2 பெரும் ஆபத்தான கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று சமாதான பேச்சுவார்த்தைக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார், இன்னும் ஒன்று நான் போரில் வெற்றி பெற்றேன் என்றால் அவர் வரலாற்றில் அமெரிக்கா சந்தித்திராத அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பெரும் நிற்கதியான நிலைக்கு விடப்பட வேண்டியிருக்கும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பின்வாங்க வேண்டியிருக்கும். எது இடம்பெறும் என்று தெரியாது. எது இடம்பெற்றாலும் அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. பலரும் கனவு காண்பது போல் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்கள், ஈரான் தோற்றுவிட்டதா? தோற்றுவிட்டது. ஆனால் தோல்வியை கண்டுவிட்டதா? இல்லை. அவர்கள் ஆயுத ரீதியாக பலத்தோடு இப்போது பயணிக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானுடைய ராணுவ பேச்சாளரின் கருத்து, வெளிவார அமைச்சரின் கருத்துக்கள் எல்லாம் உலகை திணற வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது இனி வரப்போகின்ற ஒவ்வொரு மனத்தியாலங்கள் அல்லது ஒவ்வொரு நாட்களும் எப்படி கடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எந்த விடயம் எவ்வாறு இடம்பெறும் என்கின்ற விடயத்தை கணிப்பதிலும் கூட இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளும் கூட யாரும் கையாள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுக்கு அறிவித்துவிட்டு பாகிஸ்தானை பேச்சுக்கு மத்தியஸ்தத்துக்கு அழைக்கின்ற ஒரு பெரும் துப்பாக்கியும் ஏற்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சூழ்நிலையை எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் கடக்கப் போகிறார் அல்லது கடந்து செல்ல போகிறார். இதற்குள் யார் உண்மையில்
இதய சுத்தியோடு இந்த விடயத்தை அமைதியான சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்ல போகிறார்கள் என்கின்ற கேள்விகள் எல்லோரிடமும் இருக்கிறது. வரப்போகின்ற நாள் அமைதியோடு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது, எங்களிடம் இருக்கிறது. அனைவரும் பிரார்த்திப்போம், நல்ல நாளை உருவாக்குவோம், நல்ல சமூகத்தை கட்டமைப்போம் என்று கூறி கழுகு பார்வையில் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.